நீங்க இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் மாதிரி வந்து பேசுறீங்க. ஆனா இங்கிலீஷ் வச்சுதான் இங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி போனா கூட ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பேசணும். இங்கிலீஷ் வந்து தேவை, ஆனால் வந்து இங்கிலீஷை வச்சு தான் வாழ முடியும்ன்றது வந்து கிடையாதுன்றதுக்கு சைனா இருக்கு, பிரான்ஸ் இருக்குது, ஜெர்மனி இருக்கு, ரஷ்யா இருக்கு, ஜப்பான். என்ன பேசுறீங்க? அவன் நாட்டுலக்குள்ள குண்டாச்சட்டிக்குள்ளதான் குதிரை ஓட்ட முடியும். வெளியில இப்ப வந்தாக்கா ஆங்கிலத்துல எக்ஸ்பிளைன் பண்றான்னா அவன் சம்பளத்துக்கு வேலை கொடுத்தானே பண்றான். என்ன பேசுறீங்க? அந்த ஒரு பாடத்தை அப்படி படிச்சுட்டு வந்தாக்கா எங்களால வேலையே பண்ண முடியாது. அப்படி படிச்சுட்டு வந்தா வேலை கிடைக்காதுன்னு இல்லை, அப்படி ஒரு பாடத்தை மட்டும் படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் இங்க வேலை கிடைக்கும்ன்றது இந்த கேடுகட்ட அரசாங்கத்தோட நிலைமை அது. ஏன்னா நீங்கெல்லாம் வந்து லண்டன்ல பிறந்து இங்க வந்து உங்களை தள்ளி விட்டு போயிட்டாங்க. நீங்கள்லாம் லண்டனில் அப்பா ஆத்தாளுக்கு பிறந்து இங்கே கொண்டு வந்து உங்களெல்லாம் தள்ளி விட்டு போயிட்டாங்க. அதனால வந்து உங்கள் கூட நாங்கள் இங்கிலீஷில் தான் பேசுகிறோம், அப்படித்தானே? 36 லட்சம் வாக்குகள் கிடைக்குமாங்கிறது சந்தேகத்தில் ஆகி போச்சு. இப்போ அவரை ஒரு கட்சியாவே மதிக்கலை, எவனுமே மதிக்காம இப்போ என்ன பண்றோம், 3 பேர்த்துக்கு தான் அரசியல்ல நிக்குது அப்படிங்கிறாங்க. ஆகையினால இவர் சீமானை வந்து கணக்கிலே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து சீமானுடைய தூண்டுதல் தான் அதிகமா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரையும் சீமான் தான் தூண்டி விடுறாரு. ஆனா அவருக்கு வந்து இதே நெகட்டிவ் ஆயிடும். இந்த மாதிரி வேலைகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் நாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப பகுத்தறிவு நோக்கி வந்து எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்து நீங்க இந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து பட்டப்படிப்புலாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. தெருவுல இருக்குது பகுத்தறிவு. அது நம்ம வந்து படிப்பு வந்து படிச்சா பகுத்தறிவு எங்க இருக்கு, எந்த மூலையில இருக்குது? படிக்கும் போதுதான் அது கிடைக்கும். படிக்கும் போதுதான், படிக்கலாம் பகுத்தறிவு கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. அதனாலதான் எல்லாருமே வந்து படிக்காதவங்க எதுவுமே பகுத்தறிஞ்சு செஞ்சதே கிடையாது. படிச்சா மட்டும்தான் பகுத்தறிவு வரும். இங்கிலீஷ் படிச்சா தான் நிறைய நூல்களை படிக்க முடியும், அப்படித்தானே? ஆனா இங்கிலீஷ் படிச்சாதான் நிறைய வேலைகளுக்கு இப்ப போக முடியும் அப்படின்ற நிலைமையில தானே இருக்கு. நிறைய வேலைகளுக்கு போக முடியும்ன்றதே வந்துட்டு இங்க உருவாக்கி வச்சிருக்கிற விஷயம். பிரான்ஸ்காரன் வந்து அவன் தாய்மொழியில படிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு இருக்கிற நேரத்துக்கு சொன்னேன் நான், இந்த பிரிண்டிங் பிரஸ் கண்காட்சிக்கு போனோமே, அங்க உள்ள 90 விழுக்காடு இயந்திரங்கள் சைனால இருந்து வருது. அவன் மேண்ட்ரியன் மொழியில படிச்சுட்டு இருக்கான். இதுங்கெல்லாம் வாங்கி வித்துக்கிட்டு இருக்குதுங்க இங்கிலீஷ்ல. தயாரிக்கிறவன் யாரு? தயாரிக்கிறவன் சைனாக்காரன். அந்த தயாரிக்கிறத வந்து ஊர் முழுக்க வந்துட்டு இதுல அதுக்கு ஒரு பேரை வச்சு இது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்றவன் வந்து ஆங்கிலத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் வந்து இதே மிஷினை அங்க போய் மாதிரி வந்து பேசுறீங்க. ஆனா இங்கிலீஷ் வச்சுதான் இங்க வந்து ஒரு ஐடி கம்பெனி போனா கூட ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பேசணும். இங்கிலீஷ் வந்து தேவை, ஆனா வந்து இங்கிலீஷை வச்சுதான் வாழ முடியும்ன்றது வந்து கிடையாதுன்றதுக்கு சைனா இருக்கு, பிரான்ஸ் இருக்குது, ஜெர்மனி இருக்கு, ரஷ்யா இருக்கு, ஜப்பான். என்ன பேசுறீங்க? அவன் நாட்டுலக்குள்ள குண்டாச்சட்டிக்குள்ளதான் குதிரை ஓட்ட முடியும். வெளியில இப்ப வந்தாக்கா ஆங்கிலத்துல எக்ஸ்பிளைன் பண்றான்னா அவன் சம்பளத்துக்கு வேலை கொடுத்தானே பண்றான். என்ன பேசுறீங்க? சும்மா நீங்க தமிழ்நாடு தான் நீங்க தமிழ் பேச முடியும். அதை தாண்டி நீங்க வேலைக்கு போகும்போது தமிழை வச்சு வேலை பண்ண முடியும். இல்ல ஒண்ணு இல்ல, இங்க இருந்து ஆந்திராவுக்கு போயாச்சுன்னு வச்சுக்கோ, அல்லது குஜராத் போயிட்டாருன்னு வச்சுக்கோ, இந்த தமிழை வச்சு என்ன செய்வாரு? தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் இருக்கும். தமிழை விட்டு பிற மாநிலங்கள் போகும்போது, பிற நாட்டுக்கு போகும்போது ஆங்கிலம் தானே வேணும். சும்மா கதை விட்டுக்கிட்டே தரீங்க. இவங்களுக்கு கேட்டீங்க. நான் சொல்றேன், நான் உதாரணமா வந்துட்டு என் பையன் வந்துட்டு இதுக்கு தான் வந்துட்டு நான் என் பையனை வந்து தமிழ் வழியிலே படிக்க வைக்கிறேன். புரியுதா? என்ன பண்ண முடியும்னு கேட்குறீங்கல்ல. என் பையன் இப்போ 10வது படிக்கிறான் அரசு பள்ளியில். என்ன அவன் நாளைக்கு என்ன பண்ணுவான்றது தான் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில். ஏற்கனவே அப்துல் கலாம் என்ன பண்ணார்னு ஆல்ரெடி பதில் இருக்கு. என்ன மயில்சாமி அண்ணாதுரை என்ன பண்ணார் பதில் இருக்கு. அப்துல் கலாம் அவர்களே ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுவாருங்க. உங்களுக்கு அவருக்கு தேவைப்பட்டதனால தான் அவரும் கத்துக்கிட்டாரு. ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரதை கேளுங்க. இங்கிலீஷ் வேண்டாம்ன்றது கிடையாது. ஆனா 12வது வரைக்கும் வந்துட்டு நீங்க தாய்மொழியில படிக்கணும். ஒரு பாடம் வந்து ஆங்கில வழியில படிக்கணும், ஆங்கிலத்தை படிக்கணும். சரிங்களா? அந்த ஒரு பாடத்தை படிக்கிற அளவுக்கு தான் ஆங்கிலத்துக்கு மரியாதை.
அது போதும். அந்த ஒரு பாடத்தை அப்படி படிச்சுட்டு வந்தாக்க எங்களால வேலையே பண்ண அப்படி முடியாது. அப்படி படிச்சுட்டு வந்தா வேலை கிடைக்காதுல்ல. அப்படி ஒரு பாடத்தை மட்டும் படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் இங்க வேலை கிடைக்கும்ன்றது இந்த கேடுகெட்ட அரசாங்கத்தோட நிலைமை. அது ஏன் தெரியுமா? தாய்மொழியில படிச்சிருந்தா மட்டும்தான்டா உனக்கு வேலைன்றது கர்நாடகாவில் உள்ள நிலைமை, கேரளாவில் உள்ள நிலைமை. சரிங்களா? நீங்க மத்த மாநிலத்தை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருங்க இதை முழுசா சொல்ல விடுங்க. உங்களுக்கு வந்து மொழியை பத்தி தெளிவான புரிதல் இருக்கணும். எனக்கு நான் உங்க கூட ஆங்கிலத்தில் பேசணும், ஆங்கிலத்தில் உள்ள நூல்களை படிக்கணும், ஆங்கிலத்தில் எழுதி வச்சதை நான் புரிஞ்சுக்கிடணும், என்ன சிஸ்டம் நாலேஜ் இருக்கா, ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஆங்கில மொழியை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் நடக்கிற விஷயம். இந்த ஆங்கில மொழியை ஏதாவது சாதாரணமாக வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 12வது வரைக்கும் வந்து ஒருத்தன் ஆங்கிலத்தில் ஒரே ஒரு பாடத்தை படித்து, அந்த காலத்தில் இவர் வயசில் இருக்கவங்கெல்லாம் அந்த காலத்தில் பியூசி படிச்சிட்டாலே சூப்பராக பேசுவாங்க இங்கிலீஷில். சரிங்களா? அப்போ அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு முடியுது. இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்து இப்போ நான் போயிட்டு ஒரு ஆங்கிலத்திலே நான் வந்து இப்போ வில்லு உட்டு அப்படின்னு இருக்குது. ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன ஏஐன்னு கேட்டால் அது அப்படியே இலக்கணத்தோடு சொல்லி கொடுக்குது. என்ன இவ்வளோ விஷயங்கள் இது நம்ம மொழிக்கு மட்டும் இல்லை, தமிழ் மொழியை பற்றி கேட்டாலும் அது சொல்லும், ஃப்ரெஞ்சு மொழியை பற்றி கேட்டாலும் சொல்லும் ஏஐ. இவ்வளோ பெரிய ஒரு தொழில்நுட்பத்தை கையில் வச்சிருக்கிற காலத்தில் நான் முழுக்க பள்ளிக்கூடம் போனதுலேருந்து ஆங்கிலத்திலே தான் பிறண்டு உருளுவேன்ற ஒரு கேடு கெட்டது வந்து நான் அடிமைத்தனமாக பார்க்குறேன். இந்தியாவில் நடக்கிற அடிமைத்தனமாக பார்க்குறேன். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு அந்த மொழியை நீங்கள் இந்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியில் முழுக்க படித்தா தான் இந்தின்னு தெரியும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அது ஒரு பாடமா படிச்சுக்கிட்டாலே வந்து மலையாளத்துக்காரங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் போய் ஹிந்தியில பேசுறாங்க. ஆனா ஹிந்தி வந்து அவசியம் இல்லாத ஒண்ணுதான். இங்கிலீஷ் தான் வந்து எல்லா இடத்துலயும் கம்யூனிகேஷன் ஒரு லாங்குவேஜா இருக்கு. இங்கிலீஷ் தெரிஞ்சாலே நீங்க எல்லாத்தையும் வந்து அதுதான் பண்ணிடலாம். உதாரணம் மலையாளிஸ் இங்கிலீஷும் படிக்கிறாங்க, இங்கிலீஷும் ஹிந்தியும் படிக்கிறாங்க. அவங்க போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஹிந்தி தெரிஞ்சதுனால உருதையும் சீக்கிரம் படிச்சுக்கிறாங்க. சரிங்களா? இந்தியா முழுக்க போயிட்டு டெல்லியிலையும் வந்து கடை வச்சு ஹிந்தியில் பேசிக்கிட்டு கிடப்பாங்க. என்ன அங்கே போனால் வந்து காஷ்மீரில் கூட மலையாளி கடை வச்சுட்டு ஹிந்தியில் பேசிட்டு கிடப்பான். என்ன நாம் வந்து அவன் வந்து படித்தது முழுக்க ஹிந்தியிலே 5 பாடத்தையும் படிக்கல. அவன் ஒரு பாடத்தை தான் படித்தான். அவன் போயிட்டு இன்றைக்கி இந்தியா முழுக்க கோல வச்சுறான். சரிங்களா? வெளிநாட்டுக்கு எத்தனை பேருங்க போகிறாங்க? அதாவது வந்து ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு சிந்தனை. 4 லட்சம் பேர் வந்து ஒரு 5 லட்சம் பேர் படிச்சுட்டு வர்றான்னா வெளிநாட்டுக்குன்னு வேலைக்கு போகிறவன் 5000 பேர் கிடையாது. 5000 பேருக்கு மேலே எந்த நாடும் வேலை கொடுக்க முடியாது. படிக்கிறதுக்கு வேணால் உங்கள் பணத்தை வச்சுட்டு நீங்கள் அங்கே போய் மேற்படிப்புக்கு வேணால் போகலாம். ஆனால் தமிழ்நாட்டில் வேலை பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது தான் நாங்கள் சொல்லுவோம். கரெக்டாக வந்துட்டேங்க. தமிழ்நாட்டில் வேலை செய்கிறதுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. ஏன்னா நீங்கள்லாம் வந்து லண்டனில் பிறந்து இங்கே வந்து உங்களை தள்ளி விட்டு போயிட்டாங்க. நீங்கள்லாம் லண்டனில் அப்பா ஆத்தாளுக்கு பிறந்து இங்கே கொண்டு வந்து உங்களெல்லாம் தள்ளி விட்டு போயிட்டாங்க. அதனால வந்து உங்கள் கூட நாங்கள் இங்கிலீஷில் தான் பேசணும். அப்படித்தானே? ஒரு வேலை பார்க்கறதுக்கு அந்த வேலை பார்க்கறதுக்கு இல்லை, நீதிமன்றத்தில் வந்து 2 பேருமே வந்து குற்றவாளியும் சரி குற்றம் சுமத்துறவனும் தமிழ், அங்கே வாதாடுறதும் வக்கீலும் வந்து தமிழில் தான் இருக்கணும், கேட்குற நீதிபதியும் தமிழில் தான் இருக்கணும். இது வந்து இங்கே உள்ள அரசியல் நடைமுறை சிக்கல்னு நான் சொல்கிறேன். நான் புரியுதுங்களா? நான் ஒரு கடைக்கு போகிறேன், நான் ஒரு பொருள் ஒரு டிவி வாங்க போகிறேன், நான் ஹவு மச் திஸ் அப்படின்னு நான் ஏன் கேட்கணும்? டே என்னடா வேலை அப்படின்னு கேட்டேன். வேலைக்கு போகிறதுக்கும் இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியரே வச்சுப்போம், நீங்கள் அப்படியே வச்சுப்போம். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்ன நான் யாருக்கு வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் வேலை பார்க்குறேன். நீங்களும் தமிழ், நானும் தமிழ். சரிங்களா? நமக்குள்ளே வந்துட்டு நாங்கள் வந்து நீங்கள் கோடிங் எல்லாமே படிச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பிடெக் ஏதோ முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்காக ஏதோ ஒரு கம்பெனிக்காக உங்களுக்கு ஒரு ஜாப் ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த கம்பெனிக்கு அந்த ஆர்டருக்கு நீங்கள் எப்படி பண்ணணும் எப்படின்றது தான் நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. அந்த வேலையை வந்துட்டு செய்கிறதுக்கு நீங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிடும் போது இதை இப்படி செய்யுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் தான் பேசணுமா? இருங்க இங்கே இங்கிலீஷ் ஏன் தேவைப்படுது தெரியுமா?
வெளி மாநிலத்துக்காரெல்லாம் வந்து டெல்லி பாம்பேயில் இருக்கவங்கலாம் இங்கே வருவான். இங்கே இந்த வேலையில் தமிழ் ஆட்களே இருக்கும்போது அவங்களுக்கு இங்கிலீஷு தெரியும், சரிங்களா? ஆனால் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணுன்ற தேவை எங்கே வந்துடுதுன்னா, இங்கே 80 பேர் வெளி மாநிலத்துக்காரன் வந்துடுறான், சரிங்களா? அந்த 80 பேரும் வெளி மாநிலத்துக்காரனாக இருக்கும்போது இந்த 20 பேரும் சேர்ந்து இங்கிலீஷ்லேயே புழங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் வரவே கூடாதுன்னு இல்லை, வரட்டும். இப்போ இது ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்கிறேன் நான். இப்போ நீட் படிக்கிறாங்கல்ல, நீட் படிக்கிறது முழுக்க லாங்குவேஜ் வந்து இது தானே, இங்கிலீஷ் தானே. கேரளாவில் போய் பாருங்க, மலையாளத்தில் சொல்லித்தர்றாங்க. இல்லைங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லைங்க. கேரளாவில் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவர் போய் படிக்கணும்னா தனி பேட்சு, சரிங்களா? இங்கே வந்து ஆட்டு மந்தைகள் போல் இங்கிலீஷ்ன்ற ஒரு நாலேஜை வச்சு எல்லாருக்கும் இங்கே பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே உள்ள நீட் கோச்சிங் சென்டரில். அங்கே உள்ளவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? மலையாளிஸ்க்கு மட்டும் வந்து ஒரு தனி பேட்சு, இந்த இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியுன்ற வர்றதுங்களாம் மாட்டு மந்தைங்க மாதிரி, அதுங்களுக்கு தனி பேட்சு. அவன் தாய்மொழியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவன் வந்து புரிஞ்சு படிப்பானா, இவன் புரிஞ்சு படிப்பானா? முதல்ல ஒன்றை மட்டும் சொல்லிட்டு இதை நிறுத்திக்கலாம். நீ வந்து இப்போ ஒரு இங்கிலீஷ்ன்றது வந்து இதுதான். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒரு டெலிஃபோன் இருக்குது, ஒரு டெலிஃபோன் வந்து இல்லை மார்கோனி இன்வென்டட் ரேடியோ அப்படின்ற ஒரு வாசகம் இருக்குன்னா அதை நீங்கள் தமிழில் உள்வாங்கிடுவீங்க. இன்வென்டட்னா கண்டுபிடிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது, மார்கோனின்ற ஒரு பேர், நான் ரேடியோன்னா வந்து அந்த இது வானொலி, சரியா? இப்படின்ற விஷயத்த முதல்ல நம்ம மூளை உள்வாங்கிக்கிடும் தமிழில். அப்படி வாங்கிக்கிட்டு திருப்பி தான் வந்து மார்கோனி இன்வென்டட் ரேடியோன்னு சொல்லும். இப்போ ரெண்டு வேலை நடக்குது. தமிழில் நம்ம புரிஞ்சுக்கிட்டுறோம், திருப்பி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம். தாய்மொழியில் படிக்கும்போது என்ன, நேரடியாக ஒரே இதை சொல்லிட்டு போயிடலாம். இதுதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இவன் வந்து இன்னும் கூலிக்கு மாரடிச்ச மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட கண்டுபிடிக்காமல் வாங்கி வித்துட்டு இருக்குங்க இந்த இந்தியாவில். கேவலமாக இருக்குது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக வந்து ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, அப்போ வந்து மண்ணையும் மொழியும் வந்து காப்பாத்தாம இப்போ அதாவது அடுத்த எலெக்ஷன் வரும்போது இந்த நேரத்துல வந்து ஓரணியில திரளுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி திரண்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கும் நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கும் ஓரணியில திரளணும்னு நாங்கள் சொல்றோம். அதில் உங்களுக்கு எங்க வலிக்குது? நாங்க அரசியல் பண்றோம். நாங்க என்ன அவியலா அரசியல் பண்றோம்? சார், நான் இங்க பேசும்போது நான் பேசல. நாங்க அரசியல் தான் பண்ண முடியும். நாங்க ஒன்றும் அவியல் பண்ண இயலாது. நாங்க ஓரணியில எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து நாங்க பண்ணணும்னு முயற்சி பண்றோம், பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நாங்க காக்காம யார்? இவர் தான் வந்து காத்தாரா? சீமான் தான் வந்து காத்தாரா? ரேஷன்ல இவர் தான் இலவச அரிசி போட்டாரா? இவர் தான் எல்லாத்துக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரா? இவர் தான் எல்லாத்துக்கும் மகளிருக்கு இலவச பஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சாரா? என்ன பண்ணாரு இவர்? கூப்பாடு போடுறது, ஆடு மாடு மேய்ங்க, நான் வாழை மட்டை எடுத்து அடிப்பேன், செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு தான் பேசிட்டு தர்றாரு. வீரவசனம் பேசுறாரு, கட்டபொம்மன் மாதிரி பேசுறாரு. ஆனா கட்டபொம்மனையே தெலுங்குக்காரன்னு திட்டுவாரு. இதெல்லாம் அவருக்கு கை வந்த களமா? அவர் வந்து ஒரு சினிமாவுக்கு கதை வசனம் எழுதி டைரக்டர் இருந்தவர், சினிமாவில் நடிச்சவர். அவர் அந்த சினிமா வசனத்தை பேசி எப்படியாவது வந்துடலாம். இப்ப ஏற்கனவே ஒரு தம்பி வந்திருக்கானல்ல, இப்ப அவன் வந்த பின்னாடி இவர் நீ அடுத்த எலெக்ஷன் இல்ல இவருக்கு இந்த 8.2 கிடைக்குமா, 36 லட்சம் வாக்குகள் கிடைக்குமாங்கிறது சந்தேகத்துல ஆகி போச்சு. இப்ப அவரை ஒரு கட்சியாவே மதிக்கல, எவனுமே மதிக்காம இப்ப என்ன பண்றான், 3 பேர்த்துக்கு தான் அரசியல்ல நிக்குது அப்படிங்கிறாங்க. ஆகையினால இவர் சீமானை வந்து கணக்குல சேர்த்துக்கலாம். ஆனா உண்மையிலே சீமான் வந்து கெட்டிக்காரத்தனமா இருக்க போய் தான் 36 லட்சம் வாக்க வாங்கியிருக்காரு, 8.2%. அதுவும் அந்த இதை கூட முடக்குனானுங்க, அவருடைய சின்னத்தை. இவர் கடைசியில ஒரு மைக்கு சின்னத்தை வாங்கி நின்று இந்த ஓட்டை வாங்கியிருக்காரு. பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். ஏன்னா எல்லாத்தையும் மக்களை எல்லாம் மாடு மேய்ச்சி முட்டாளாக்கி ஓட்டை வாங்கி விட்டாரு. அதுக்கே ஒரு தனித்திறமை வேணும் இல்ல.
அதெல்லாம் மிஸ்மேரிசம் பண்ணுவார். மாப்பிள்ளை ரொம்ப கெட்டிக்காரர் தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வரக்கூடிய தேர்தலில் இவர் காணாமல் போயிடுவாருங்கிறாங்களே எல்லாருமே. நான் சொல்லலைம்மா, மதுரையில் இப்போ மாடு விழா நடத்தினதுக்கப்புறம் எல்லாருமே பேட்டி கொடுத்துருக்கானுங்க. எல்லாம் என்ன சொல்கிறான், இவர் எங்களை மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க போக சொல்கிறாரா? இவர் மாடு மேய்க்கட்டும், இவர் பிள்ளைய போய் மாத்திரம் உயர்ந்த பள்ளியில் படிக்க வைக்கிறாரு, அந்த பையனை ஆடு மேய்க்க சொல்லிட்டோம், இவர் மாடு மேய்க்கட்டும், பாலை கறந்து ஊற்றட்டும், அதுக்கப்புறம் எங்கள் பிள்ளையில நாங்கள் மாடு மேய்க்க அனுப்புகிறோம் அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அசிங்கமா இல்லை? இது அசிங்கத்துலேயும் அசிங்கம், பெரிய அசிங்கம். ரெண்டாவது இன்னொரு சீனு, அந்த இதில் போய் திருப்பவனத்தில் போய் அந்த பையன் காவல்துறை லாக்அப் டெத்து பண்ணதில் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாம் போய் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு, அதாவது எந்தெந்த அளவுக்கு தூண்டி விடணுமோ பூரா வேலையும் பார்க்குறாங்க. அரசுக்கு எதிரான என்ன வேலைகள் செய்யணுமோ அதை செய்கிறாங்க. அவனுக்கு இலவச பட்டா கொடுத்தா அந்த இடத்துல தண்ணி வரல. தண்ணி என்ன ஆத்துக்கரையில கொடுப்பாங்க, இல்லை அம்மாக்கரையில் கொடுப்பாங்களா? ட்ரை பிளேஸில் தான் பட்டா கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வீடுகளுக்கெல்லாம் அங்கே தான் இலவச பட்டா, அதில் உனக்கும் பட்டா. நீ போரை போடணும், இல்லைன்னா கவர்மெண்ட்ல இருந்து அடிவை போட்டு கொடுப்பாங்க, தண்ணியை பிடிச்சிக்கணும். அதை விட்டு தண்ணி இல்லைன்னு எப்படி தண்ணி இல்லைம்பா? அதுக்கப்புறம் 80 கிலோமீட்டர் தள்ளி வேலையா? தகுதி இல்லை சார், நான் பேசுறேன் சார், கொஞ்சம் இருங்க சார். 80 கிலோமீட்டர் தள்ளி எனக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட். 80 கிலோமீட்டர் இல்லாம இவர் வீட்லயே வேலை பார்க்கறதுக்கு கொடுப்பாங்களா? என்ன ஒரு திமிர்த்தனமான பேச்சு அதெல்லாம். அப்ப இதுல இருந்து தெரியுது எவ்வளவு திமிர் பிடிச்ச பயலுன்னு. அதனால இதெல்லாம் சீமானுடைய தூண்டுதல் தான் அதிகமா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தரையும் சீமான் தான் தூண்டி விடுறாரு. ஆனா அவருக்கு இதே நெகட்டிவ் ஆயிடும். எவ்ரி திங்ஸ் பாசிட்டிவ்னு அவர் நினைக்கிறாரு, எவ்ரி திங்ஸ் நெகட்டிவ் தான் போய் முடியும். இது முடியும் போது வரக்கூடிய 26 தேர்தலில் அவர் என்ன வாக்கு சதவீதம் வாங்குறாங்கிறத வச்சுதான் பர்தரா அவர் நடமாடவே இயலும். ஏற்கனவே 14 ஆண்டு காலமா தனிச்சு நின்று காணா போயிட்டு இருந்தவர் ஏதோ ஓரளவுக்கு வந்தாரு. இனி இப்ப அவரு சீமான் என்னுடைய தம்பி தும்பின்னு சொல்லி அவனை ஏத்தி விட்டதே இவர் தான். இவரை விஜய் ஏத்தி விட்டதே சீமான் தான். சீமான் ஏத்தி விட்டுட்டு இப்ப அவரு குத்துதே கொடையுதேன்னுக்கிட்டு இப்போ உக்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாகரிகமற்ற செயல். இவர் ஐயா எதுக்கு எடுத்தாலும் சின்ன மேளம், நாங்க ஒன்றும் சின்ன மேளம் வாசிக்கலன்னு சொல்லி, நாங்க வாசிச்சோம், எங்க முன்னோர்கள் வாசிச்சாங்க. நாங்க சினிமாவுக்கு கதை வசனம் எழுதணும், நாங்க புத்தகங்கள் எழுதுறோம், நாங்க சினிமா படம் எடுக்கிறோம், தொழிற்சாலைகள் வச்சிருக்கோம், எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்க இன்றைக்கு மறியத்தானே வந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு வாய்ச்ச சின்ன மேலத்தை வாய்ச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவான்? ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுத்தான், மத்தியானம் சாப்பாட்டு நேரத்துல உண்டை கட்டி கொடுப்பான். இதுதான் வாங்கி சாப்பிட்டா வாழ்க்கையில என்னைக்கு மேல வர முடியும்? அதெல்லாம் காலங்கள் மாறுது, நாகரிக உலகம் வளருது, அதுக்கு தகுந்த மாதிரி மனிதனும் மாறிக்கிட்டு போயிட்டு இருக்கணுமே தவிர மறுபடியும் நாங்க உடனே ஒன்று சொல்லிடுவாங்க, நீங்க அமெரிக்கால பால் வாங்குறீங்க, ரஷ்யால பால் வாங்குறீங்க. இதெல்லாம் இந்தியா தானே. இந்தியாவுக்குள்ள எங்க இருந்தாலும் எதை வேணாலும் சேல் பண்ணலாம், எதை வேணாலும் வித்துக்கலாம்ல. குஜராத்ல இருந்து இங்க பால் வந்தா என்ன, இங்க இருந்து ஆந்திரால இருந்து பால் வந்தா என்ன, கர்நாடகால இருந்து பால் வந்தா என்ன? நம்மளுடைய தேவை நிறைய இருக்கு, கொடுக்குறான். இப்ப சைனாக்காரன் ப்ரொடக்ஷன் பண்ணி, இப்ப நீங்களே சொல்றீங்க பிரிண்டிங் மிஷின்லாம் சைனால இருந்து வந்திருக்கான், அதை ஆங்கிலத்துல எக்ஸ்பிளைன் பண்ணா நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப சைனாக்காரன் அங்க இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்புறான்ல, அதை கூட நம்ம தானே இங்க வாங்கி நம்ம தொழில் பண்றோம். ஆகையினால எது வேணாலும் யார் வேணாலும் எங்க வேணும், உலகமே யாரும் ஒரே யாவரும் கேள்விங்கிற மாதிரி உலகம் முழுவதும் எல்லாரும் போகலாம், வாழலாம், வளரலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆகையினால நீங்க நினைக்க மாதிரி ஒரு சின்ன வட்டத்தை போட்டு தமிழுக்கு நாங்க எதிரி இல்லை, தமிழ் நாங்க வேண்டான்னு சொல்லல. தமிழ் தாய்மொழி, தமிழ் இருக்கணும், தமிழுக்கு தான் முதல் மரியாதை, அடுத்த மரியாதை ஒவ்வொன்றும் கொடுக்கணும். ஏன்னா சாப்ட்வேர் கம்பெனியில ஆங்கிலத்துல தானே அவன் சாப்ட்வேரை தயார் பண்ணி அனுப்புறான். அந்த சாப்ட்வேர் நம்ம இங்க ஆங்கிலத்தில் அனுப்பிச்சா தானே அமெரிக்கா, அதுவும் டோபல்ல அனுப்பணும். அமெரிக்காக்காரனுக்கு ரஷ்யாக்காரனுக்கு ஒரு இது இருக்கு, இவனுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணி தான் நம்ம அனுப்பி ஆகணும். ஆகையினால திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்னு சொன்னான். அதனால கல்வி கற்கிறதுல எதுவும் தப்பு இல்லை. ரெண்டாவது நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் அப்ப எல்லாம் இப்ப +2 எல்லாம் இல்லை, 10th அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பியூசி தான். அந்த பியூசி படிக்கும்போது நாங்க தடுமாறி தான் நாங்க எந்திரிச்சு வந்தோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாங்க தமிழ் வழி கல்வியில படிச்சுட்டு ஆங்கில கல்விக்கு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பியூசி எல்லாம் பாஸ் பண்ணோம். அதுவும் பார்டர்ல தான் பாஸ் பண்ண இயலும். அப்படியெல்லாம் ஏதோ
பெரிய பணக்காரவங்க அந்தந்த காலத்துல டியூஷன் வச்சு படிச்சாங்க, மருத்துவத்துறை அது இதெல்லாம் போனாங்க. எங்களை மாதிரி ஆளுகள்லாம் சரித்திரத்தை படிச்சுப்புட்டு உங்கள்கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு உக்காந்துருக்கோம். ஆகையினால உலகம் உருண்டையா எதுக்கு படைச்சான் இறைவன்? எல்லாம் சுத்தி சுத்தி வரணுங்கிறதுக்காகத்தான். அதனால உங்களுடைய கொள்கை நாங்க மதிக்கிறோம், உங்க கொள்கையை மதிக்கிறோம். ஆடு மாடு தேவை இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு ரஷ்யால இருக்கான், அமெரிக்கால இருக்கான், கூட்டு பண்ணை விவசாயம் இருக்கு அமெரிக்கால. ரஷ்யா இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஊர் நெப்போலியன் கூட அங்க போய் 2000 ஏக்கரை நிலத்தை வாங்கிக்கிட்டு எல்லாம் மிஷினரியை வச்சுக்கிட்டு தான் உழுதுட்டு இருக்காரு. அவர் எந்த பால் மாடை வச்சு அங்க கறந்துட்டு இருக்காரு? கறக்குறான் பால் மாடு. அமெரிக்கால கறக்குறான், ரஷ்யால கறக்குறான், சைனால கறக்குறான், இதே ஆந்திரால கறக்குறான். ஆந்திரால எப்படி கறக்குறான்? ஒரு ஏக்கரா 2 ஏக்கரால நல்ல ஷெட்டு போட்டிருக்கான், அங்க மாடுகளை நல்லா நீட்டா காட்டிருக்கான். அதுக்கு செயற்கையான முறையில இதெல்லாம் பண்றான், நிறைய பண்ணி தீவனங்களை போடுறான், அதை சாப்பிடுது. அந்த சாணியை கூட அள்ளுறது இல்லை, எல்லாம் மிஷினை வச்சு வலிச்சு அள்ளி போட்டு வைக்கிறான். அது ஹைடெக்கா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி மாடுகளை வச்சு இது பண்றானே தவிர பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் அந்த மாதிரி மாட்டு பண்ண வச்சிருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன், ஹைதராபாத்லயே இருக்கு, சிட்டிக்குள்ளேயே இருக்கு. ஸோ ஆகையினால இதெல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து நம்ம போய் மேய்ச்சல் நிலத்தை தேடி மலைகளை தேடி மாடுகளை ஓட்டி விட்டு மேய்ஞ்சு வர்ற காலம்லாம் சார் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட என் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் சார் எங்கள் வீட்டிலே இருந்துச்சு சார் மாடு. கிட்டத்தட்ட 500-600 மாடு இந்த விடுதி மாடுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். அவ்வளோ விடுதி மாடு இருந்தது. இன்னைக்கு அவ்வளோ மாடுகளை வச்சு இன்னைக்கு பராமரிப்பு பண்ண இயலுமா? யோசிச்சு பாருங்க. அதை அவ்வளோ மாடுகளை வைக்கிறதுக்கு எங்கே நிலம் இருக்கு? அப்போ எல்லாம் நிலம் இருக்கும், ஒரு 100 மாடு 200 மாடுன்னு தொழுவு மாதிரி போட்டு டெய்லி ஒவ்வொன்றும் மாற்றி போடுவோன்னா அந்த உரத்துக்காக மாற்றி வைப்பாங்க. இப்போ அந்த காலம் மலையேறிடுச்சு சார். நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கிறணுமே தவிர மறுபடியும் உடனே எதை சொன்னாலுமே சின்ன மலம். உங்க கலைஞர் குடும்பத்தை கழுவி ஊத்துறதே உங்களுக்கு வேலையா இருக்கே தவிர வேற வேலையே இல்லை.